என்ன கேளுங்க, என்ன கேள்வி? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுது கடன் சுமையில இருக்கு. நம்ம 10 லட்சம் கோடியை தொடுது. 1 கோடி பேருக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. கூட 36 லட்சம் பேருக்கு கொடுக்குறோன்ற. இதுல பெருமைப்பட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க 60 வருஷமா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டிருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாரிச்சுக்க முடியல. இத நாங்க ஒரு சாதனை அப்படின்னு இப்ப இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு 2 மாசத்துல தேர்தல் இருக்கும்போதுதான் நினைவு வருதா? எல்லாமே இவங்க வாக்கை குறி வச்சுதான் நகருவாங்க. இதனாலதான் இதை செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம் நம்ம. இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. இவர்கள் எப்பவுமே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. மக்கள் அரசியல்னு என்ன? இந்த 60 ஆண்டுகள்ல எங்க அம்மாவை ஒரு 30 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல். 30 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாரிச்சுக்க முடியல. ஆனா அரணையூர்ல எங்க அம்மா ஒரு நாளைக்கு எங்க தோட்டத்துல களை எடுக்க வர்றவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி பாருங்க, 1000 ரூபா, இது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கூட மாசம் ஈட்டி கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில என் தாயை நிறுத்தினது. அது எப்படி பெண்ணிய உயர்வு, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலைகிறீங்க நீங்க? என்ன இதை ஏன் போன ஆண்டு கொடுத்துருக்க கூடாது? தம்பி உங்ககிட்ட கேக்குறீங்க, ஏன் போன ஆண்டு கொடுக்கல? எப்ப தரப்படும்? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதானே வப்பிய. இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, பாதியை வச்சுட்டு போயிடுவானா, அடுத்து பாதியை, ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில கொடுப்பாரு, ஏன்னா மார்ச்ல தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்களும் தெளிவடைய போறாங்க, விழித்து கொள்ள போறாங்கன்னு தெரியல. அதான் ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டா எதையுமே செய்யறது இல்லை, இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமைதான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடனா இருக்குது, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க இந்த அரச. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி? எங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு, எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறோம். எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன்ட்ட எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும் தெரியாது. ஏன்னா தம்பி, ஐயோ, பல பெண்களுக்கு கிடைக்கிற திரும்ப நாங்க விண்ணப்பிக்கலாம், அதாவது மாடி வீடு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டுல வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்துல, பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களெல்லாம் இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்க? எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான்?
சொல்லுங்க. எந்த தாய், என் தாய் வந்து 1000 ரூபாய்க்கு வரிசையில நிக்கிறா. அதுலயும் ஒரு அம்மாலாம் காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிறா. அமைச்சர் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. இல்ல ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாத்துறதுதான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுதான் இது. என்ன செய்யறது சொல்லுங்க. அதுக்காக நான் வருந்துறேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு அதிமுக தரப்புல அவங்க சொல்றாங்க 5000 ரூபாய் தமிழக முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு டிபிஎஸ் பேசுறாரு. இந்த வேடிக்கை வந்து இது ஒரு பட்டிமன்றம். இது வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் வந்து 2800 கொடுத்த கணக்கு வேற சரியா சொல்லுவாப்புல. என்னடா 5000 கொடுங்கன்னு அவர் சொல்றதும், இவங்க ஆட்சிக்கு வரும்போது 5000 கொடுங்கன்னு இவங்க சொல்றதும், எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்து தெரியல தம்பி? ஏன்னா நீங்க சேர சோழ பாண்டிய பரம்பரை, நீங்க உங்க சொத்தை வித்துட்டு வர போறிய. அது இந்த கடனை வாங்கி கொண்டாந்து கொடுப்பா. அதுல எங்களுக்கு 5000 கொடுன்னு 5000 கொடுத்து இப்படி பார்ப்போம். நான் ஒரு இனம் சார்ந்த மகன், எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது. ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல், தமிழனுக்கு ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை கூட 1/2 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு இது கூட வாங்கிக்க முடியுது. வேலைக்கு போற நான் கையேந்தி நிக்கிறேன், ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற. எங்க இருந்து வருது உனக்கு காசு? கொடுமை இதெல்லாம். நாங்க விளைய வைக்கிற நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டுறது, அரிசி ஆந்திரால இருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தர்றது. ஏன் நெல்லை அவிச்சு அரிசியாக்குனா வராத? இல்ல, ஐயாவுடைய துறையில நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில மட்டும்தான் ஊழல்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில இல்ல. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எது வரட்டும். ரைடு வர்றது தெரியுது இல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டுல, ஐயா துரைமுருகன் வீட்டுல, எல்லார் வீட்லயும் நடந்ததுல ஈடி. அப்புறம் எங்க வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னு முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நின்ன ஐயா ஸ்டாலின், ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவன நேரா ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்க வர்ற தெரியுது, சோதனைக்கு வர்ற தெரியுது. சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில வரல, நடவடிக்கை தெரியலையே. அவ்வளவு நேர்மையை நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்கறீங்க இல்ல? நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்க பேசக்கூடாது. வேற திருச்சியில அவங்களுக்கு வந்து அரசியலுங்கிறது சாதி, மதம், சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும். சாதி, மதம், சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி, நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு, மக்கள், அவர்களுடைய நல்வாழ்வு, நாட்டினுடைய வளர்ச்சி, அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி, மதம், சாமி, கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமளா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வெற்றி வேல்னு தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்ல தீபிச்சு இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ?
ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நின்னு ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம், உங்க கிருஷ்ணரை இந்துவா? இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய 1,00,000 ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு எதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரி நீ ஏத்துறானே, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம், சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்ட. அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு, அதானே சத்தியம். இப்ப யாரும் அமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில வந்து ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா, நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல என் சொந்தக்காரன் தானே வேறி இருக்கான், மாறி இருக்கான்? சொல்லுங்க. போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க? அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவே நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீ முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்களா? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29ல போடுவிய. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவிய. வேலை யாத்திரை நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேலை என்ன அவர்கிட்ட கையில் இல்லாம அடமான வச்சிருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க. நான் அதை வெறுக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வமா தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக்க கூடாது.
அதை நான் தவறுன்னு தான் சொல்றேன். அது ஐயா வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை என்ன சொல்லியிருக்கணும்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சு அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா, அழைச்சு பேசி இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா, அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்க நடக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்றது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏத்து அப்படின்னா, நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வந்துருச்சு, அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீல பிரச்சனை வந்துருச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்குறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கு அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனைய, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளவு நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமிச்சு வச்சாரு. ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சிருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதைய வித்த ஒரு நாடு உருப்படுமா? சொல்லுங்க. நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற. நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம். அப்புறம் கலந்துகிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர், எங்க அண்ணன், உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்களை புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து
என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னோண்டா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி தரல, பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல. என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எதிர்த்து பேசுற, கருத்தை எதிர்த்துற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் நடராடுகள்ல இல்ல, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்ல இல்ல அப்படிங்கிறது புகார் கொடுத்துருக்கு. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்ல. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாம அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்க பேசுறீங்க. எத்தனை காலமா நாங்க பேசணும்? சரி, நீங்க மட்டும் இங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பிட்டையும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தாரா ஐயா ஈவேரா? இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க? என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பிட்டை வித்து ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கிறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா. பாரதிய ஜனதாவுக்கு சதித்திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பேசியிருக்க போறது இல்ல. புரியுதா? நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு? பிரச்சனை ஆனவன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டு போயிட்டிய. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான். கடைசியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாத்தி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்க பேசுறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும் போது திமுக உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவரு கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவரு இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலா பிஜேபி வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறிய, வாட்ச்மேனை எதுக்கு போடுறிய? திருடன் திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துருவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கா வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற? நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருடன் வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? அப்படின்னா அவங்கதான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிடர். நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து எப்படி நாங்க திருட வரோம் செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்கதான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் பிஜேபி கரைக்கிறாங்கல்ல. அதுல நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன் பாருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு.
இப்போ விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காட் தொழிற்சாலைன்னா மக்கள் என்னை கூப்பிடுறாங்க. அங்க வீடை இடிக்கிறான்னா ஐயா சீமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ள வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தேசியம்னு நிக்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா, பிரச்சனை எங்களை வளர்க்குது, பிரச்சனை எங்களை நோக்கி மக்களை தேடுது. இந்த பிரச்சனையை பிரசவித்தவன், இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன், நாள்தோறும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர் போராட்டம், இந்த மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளா இருக்கு. அந்த மக்கள் கவலையோடு துன்பத்தோடு துவண்டு கையில மனுக்களோடு கண்ணீரோடு நிக்கிற மக்களுக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து நிக்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களாதான் இருக்கோம். அதனால காலம் எங்களை வளர்க்குது, என் மக்கள் எங்களை தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளா அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யல, காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்தில்ல, நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம், வரலாறு. இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிருக்க செய்யறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டிடுறேன்னு நீ சொல்லல, இப்பவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டியும்ப அதுல ஒரு சந்தேகம் இல்லை, அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தள்ளுவ. ஆனாலும் நாங்க வளர்ந்துகிட்டே வருவோம். அப்ப என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே. ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட நாங்க சின்ன பசங்க தானே. தெய்வம் ஒரு வேட்பாளர், எங்க தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களோட நீ காசு கொடுக்காம பாப்பா. நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற, நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கை தருவார்கள். நீ வாங்குற, நாங்க வாக்கை பெறுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால மாறும். நீங்க சரி பண்ண போறீங்கன்னா என் கடமைங்கிற மாதிரி நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? அப்படின்னு உங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமை இல்லையா? உங்களுக்கு இல்ல. அப்புறம் நீங்க அது எப்படி அப்படின்னா, நீங்க அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் காலம், இப்போ அவரே சொல்றாரு, மதிப்புமிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரம்னு. அன்னைக்கே வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவிடா, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிடாங்கிறாரு. அவர் காலத்திலே இருந்திருக்கு. வேற நீங்க அண்ணா என்ன சொல்றாங்க? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு. அப்படி மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறதே அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான் இருக்குது. இந்த காசு கொடுக்குற இந்த இடத்துல சாராயம், பணம், சாதி, மதம், இந்த அரசியலுக்குள்ள 36 லட்சம் பேர் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா, அப்ப தூய அரசியலை விரும்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருதுன்னு தானே அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத 3வது பெரிய கட்சியா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா ஒரு எளிய மகனை தள்ளியிருக்கான்னா, அவன் மாற்றத்தை விரும்புறான், ஒரு நல்ல அரசியலை தேடுறான் என் மக்கள் தானே அர்த்தம். அப்ப அதான் லெலின்னு சொல்றான், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு. எனக்கு வாக்கு செலுத்தின அந்த 36 லட்சம் மக்களுக்கு உண்மையா இருக்க போராடுறோம். நாங்க ஏன் போய் அவன் போடுறான் போடல அதை பத்தி இல்லை. எங்களுக்கு ஒரு பிறவி கடமை இருக்கு. அதை மனச்சான்று அடிப்படையில் அதுக்கு நேர்மையா வேலை செய்ய நினைக்கிறோம். அதுதான் நீங்க ஒரு துப்புரவு பணியாளர்களை கூட தன் வயத்துல வச்சுக்க முடியல அரசு, அது தனியாருக்கு தாரைவா இருக்குது. கடைசியா அவங்களுக்கு கொடுத்துட்டு சோறு நான் போடுறேன்னு சொல்லுது. மக்கள் காசுல, அரசு காசுல சோறு போடுது. நான் துப்புரவு பணியாளன், இவருக்கு உழைப்ப கொடுத்துடுறேன், சோறு அரசு எங்க மக்கள் காசுல போடுறேங்குது. 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா. 1 கிலோ குப்பைக்கு 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா செலவு பண்றீங்களா?
270 கோடி செலவு பண்றீங்க மாசத்துக்கு. ஆனா நாடு ஏன் இவ்வளவு குப்பை மேடா இருக்கப்போ? இந்த குப்பை அள்ளுற பணியாளர்கள் கூட தன் வயத்துல வச்சுக்க முடியாது, தனியார் முதலாளி கொடுக்கணும். இந்த முதலாளிக்கு 2700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க இவருக்கு. இவர் இந்த 2700 கோடியும் அப்படியே செலவு பண்ணி துப்புரவு பணியாளர்களை பராமரிச்சு நாட்டை தூய்மை நாடா மாத்திருவாரா? சொல்லுங்க. அப்ப எதைதான் அரசு வச்சுக்கிறோம்? அதனால அவங்க தனியார் முதலாளிகிட்ட ஒப்படைக்காத எங்களை அரசு பணியா வை அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. அந்த போராட்டத்துல நானும் பங்கேற்றேன், அவர்களுக்கு ஆதரவா நின்னேன். இது பயன் என்ன இருக்கு? நல்லது, நன்றி.